இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்கோ. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், யூதர்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை பகுதி 1. Why Jews did not accept Jesus Christ part 1. இயேசு கிறிஸ்து யூதரா தான் பிறந்தாருங்க. நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தான் அவர் பிறந்தார். தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணாருங்க. நிறைய அற்புத அடையாளங்களை செய்தாருங்க. பிணியாளிகளை சுகமாக்குனாருங்க. இந்த மாதிரி ஏராளமான காரியங்களை செய்திருந்த போதிலும் சொந்த ஜனங்களே அவங்களை ஏற்றுக்கொள்ளணும். இன்ஃபேக்ட் வீட்டுல இருந்த சகோதரர்களே அவரை ஏற்றுக்கொள்ளல, அவமானப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க, அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி அவரை காயப்படுத்துறாங்க இல்லைங்களா? ஏன் யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றதுதான் இந்த ஒரு காணொலியில நம்ம பாக்குறோம். ஏராளமான காரணங்கள் உண்டுங்க. ஒரு பாயிண்ட மெயினா நம்ம இந்த ஒரு காணொலியில பார்க்க போகின்றோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்துல யூதர்கள் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப வைராகமா இருக்கிறாருங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மெஸ்ஸையா இனிமேட் தான் வரணும். ஏன்னா பழைய ஏற்பாடுல சொன்ன தீர்க்க தரிசனங்கள் ஏராளம் உண்டு. மெஸ்ஸையா இதெல்லாம் பண்ணணும்ட்டு இருக்குது. அது எதுவுமே இன்னுமே நிறைவேறலையே. அப்படி இருக்கும்போது எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவ மெஸ்ஸையான்ட்டு எங்களால ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ட்டு கேக்குறாருங்க. அந்த தீர்க்கதரிசன வசனங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து வந்தா இதெல்லாம் செய்வாருன்ட்டு இருக்குதுங்க. அதுல நிறைய இன்னுமே நிறைவேறல, அது உண்மைதாங்க. ஆனா அது எந்த காலகட்டத்துல நிறைவேறணும் அப்படின்னாக்கா, அவரோட 2ஆம் வருகையில தான் நிறைவேறணும். இவங்க முதலாம் வருகையிலேயே அதெல்லாம் நிறைவேறணும்னு நினைச்சிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்குமே இயேசு கிறிஸ்துவ மெஸ்ஸையான்ட்டு அவங்க ஏற்றுக்கொள்ளல. என்ன தீர்க்கதரிசன வசனங்களை அவங்க கோட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது மெஸ்ஸையா வந்தாக்கா எருசலேம் ஆலயத்தை ரீபில்ட் பண்ணுவாரு, திருப்பும் கட்டுவாருன்ட்டு தீர்க்கதரிசன வசனம் இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து அதை பண்ணலையே அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 26ல இருந்து 28, எசேக்கியேல் சாப்டர் 37, 26 to 28. நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும் போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகின்ற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்கின்றார் என்று சொல் என்றார். பாத்தீங்களா? நான் என்ன பண்ணுவேன், பரிசுத்த ஸ்தலத்தை நான் ஸ்திரப்படுத்துவேன், கட்டுவேன் அப்படின்ட்டு இருக்குதுங்க. அப்போ நான் தான் தேவன்ன்றதை இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் உணர்வாங்க அப்படின்ட்டு இருக்குதுங்க. சோ இந்த வசனத்தை வச்சு என்ன சொல்றாங்கன்னாக்கா, மெஸ்ஸையா வந்தா இதை பண்ணிருக்கணும் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இது நிச்சயமா மெஸ்ஸையா பண்ணுவாருங்க. ஆனா முதலாம் வருகையில கிடையாது, 2ஆம் வருகையில செய்யக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே. அதை உணராம இன்னைக்கு ஜெகரியா 6ஆம் அதிகாரம் 12, 13ல கூட நம்ம பாக்குறோங்க. ஜெகரியா சாப்டர் 6, 12 and 13. அவனோட சொல்ல வேண்டியது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். பாத்தீங்களா? ஒரு புருஷன், அவருடைய நாமம் என்னங்க? கிளை, பிரான்ச். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். பாத்தீங்களா? ஆலயத்தை கட்டுவார்ன்ட்டு இருக்குது. இது நடக்கலையே. நிச்சயமா நடக்குங்க. இதெல்லாம் பிற்காலத்துல நடக்கக்கூடிய காரியங்கள். அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னாக்கா, இது எல்லாமே வந்தவொடனே அவர் செஞ்சிருவாருன்ட்டுங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தே வேற இல்லைங்களா? அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸே டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்துச்சுங்க. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் அரசராயும் இருப்பார். பாத்தீங்களா? அவர் எப்படி இருப்பாருனாக்கா, அரசரா இருப்பார் சிங்காசனத்தின் மேலன்ட்டு இருக்குது. ராஜபரம் பண்றதுக்காக இயேசு கிறிஸ்து முதலாம் தடவை வரல. அவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஃபோர்ஸ் பண்ணி அவரை ராஜா ஆக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க மத்தியில இருந்து அவர் விலகி போயிடுறாரு இல்லைங்களா? அவருடைய சித்தம் முதலாம் வரையில் என்னவா இருந்துச்சுன்னாக்கா, உயிரை கொடுக்கணும், உலகத்தை ரட்சிக்கணும் அப்படின்றதுதான். இதுவுமே அவங்க உணராம இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாருங்க. அல்டிமேட்டா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, 70வது ஏடியில டைட்டஸ் அப்படின்ற ராஜா எருசலேம் ஆலயத்தை கொளுத்தி போட்டுட்டாருங்க, டிஸ்ட்ராய் பண்ணிட்டாருங்க. இதனால யூதருங்க இன்னும் அதிகமா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, மெஸ்ஸையா இனிமே தான் வரணும், கண்டிப்பா வந்தவர் மெஸ்ஸையா கிடையாதுன்ற ஒரு நம்பிக்கையில போயிட்டாருங்க அவங்க. 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எல்லா நாடுகளிலும் இருந்து இஸ்ரேல் ஜனத்தை தேவன் கூட்டி சேர்ப்பாருன்ட்டு இருக்குது. மெஸ்ஸையா வந்தா இதை பண்ணணுமே, ஆனா இது நடக்கலையே அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ஐசையா சாப்டர் 43, 5 and 6. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி
உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்தையும், பாத்தீங்களா, பூமியின் கடையாந்தரத்திலிருந்து இருக்கிறவங்களை கூட நான் கூட்டி சேர்ப்பேன்ட்டு இருக்குதுங்க. சோ இஸ்ரேல் ஜனம் வந்து எல்லா நாடுகள்லயும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து சேரலையே. 1948ல கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட ஜனங்கள் தான் வந்திருக்கிறாருங்க. மீதியானவங்க இன்னும் நிறைய நாடுகள்ல செட்டில் ஆகி இருக்கிறாங்க. அமெரிக்கால நிறைய பேர் செட்டில் ஆகிருக்கிறாங்க, யூரோப்ல இருக்கிறாருங்க, இந்தியால சில பேர் இருக்கிறாங்க. இன்னும் எல்லாரும் இஸ்ரேல்ல போய் சேரலையே, இது நடக்கலையே அப்படின்ட்டு. இதெல்லாமே வந்து இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில சம்பவிக்க வேண்டிய விஷயங்கள் சகோதர. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 11-12 கூட நம்ம பார்க்கிறோம். ஐசையா சாப்டர் 11, 11 and 12. அக்காலத்திலே ஆண்டவர் அசிரியாவிலும் எகிப்திலும் பக்த்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினியாரிலும் ஆமோத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டு கொள்ள திரும்ப 2ஆம் விசை தமது கரத்தை நீட்டி, பாத்தீங்களா, இவ்வளவு தூரத்துல இருந்து எல்லா ஜனத்தையும் நான் வந்து கூட்டி சேர்ப்பேன் அப்படின்றார். ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரேவேலின் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவிலும் சிதற அடிக்கப்பட்டவர்கள் பூமியின் 4 திசையும் இருந்து கூட்டுவார். பாத்தீங்களா, பூமியின் 4 திசைங்கள இருந்து கூட்டுவார் அப்படின்ட்டு இருக்குதுங்க. இது ஏன் நடக்கல அப்படின்ட்டு கேக்குறாருங்க. ஆல்ரெடி நிறைய பேரை கூட்டி சேர்த்துட்டாருங்க, கொஞ்சம் பேர் தான் அங்கங்க மீதி இருக்கிறாருங்க. அது செய்யறது தேவனுக்கு லேசான காரியம். ஆனா அதுக்குன்ட்டு ஒரு டைம் இருக்குதுங்க. அந்த டைம்க்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணும். எரேமியா 16ஆம் அதிகாரம் 14-15, ஜெரேமியா சாப்டர் 16, 14 and 15. ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்தில் இருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இனிமேல் சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் புத்திரரை வட தேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசத்திலும் இருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். பாத்தீங்களா, தேவன் தான் வந்து துரத்துங்க எல்லா திசையிலும். திருப்பி அவரே வந்து கூட்டி சேர்ப்பார் இல்லைங்களா. சோ அப்போ அவருடைய நாமத்தை கொண்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஆராதனை பண்ணுவாங்க, சத்தியம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுவும் வந்து கூடி சீக்கிரம் நடக்க போகின்ற காரியம். இஸ்ரேல் ஜனம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இதை ஏன் வந்து இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்தாரு இல்லைங்களா, அப்ப ஏன் நடக்கலன்ட்டு. சரிங்களா, அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குதுங்க சகோதர சகோதரி. முதலாம் வருகையில வந்து சில விஷயங்களை மட்டும்தான் அவர் வந்து செய்ய வந்தார் இல்லைங்களா. தீர்க்க தரிசன வசனத்துல இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஒரே டைம்ல செய்யறதுக்கு வந்து வரல அவருங்க. சோ இந்த தீர்க்க தரிசனம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வந்து ஆயிட்டே இருக்குதுங்க. கூடிய சீக்கிரம் முழுமையா நிறைவேறும். எரேமியா 31ஆம் அதிகாரம் 10வது வசனம், ஜெரேமியா சாப்டர் 31:10. ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மெய்ப்பெண் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். பாத்தீங்களா, ஒரு மெய்ப்பெண் எப்படி வந்து ஆடுகளை காப்பாரோ அந்த மாதிரி காப்பாருன்ட்டு இருக்குதுங்க. தூர தேசத்துக்கு தேவன் தான் இந்த ஜனங்களை துரத்துனாருங்க, அவங்க செய்த பாவத்தை நிமித்தம். திருப்பி அவர் தான் வந்து கூட்டி சேர்க்க போகின்றார். ஆல்ரெடி நிறைய பேரை வந்து கூட்டி சேர்த்துட்டாருங்க. 1948 நம்ம வந்து பாக்குறோம் இல்லைங்களா. இன்னும் சில ஜனங்கள் இருக்கிறாங்க, அதையும் தேவன் வந்து செய்வாருங்க. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14-15, ஆமோஸ் சாப்டர் 9, 14 and 15. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன், அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள், அவர்களை அவர்கள் தேசத்தில் நாட்டுவேன். பாத்தீங்களா, நான் என்ன பண்ணுவேன், அவங்கள வந்து நாட்டுவேன்றார் இல்லைங்களா. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா இன்னுமே நாட்டப்படலை இல்லைன்னா, நிறைய பேர் அவங்களுக்கு விரோதமா இருக்கிறாருங்க. அவங்களுக்கு கொடுத்திருக்கிற லேண்டு கூட பாத்தீங்கன்னாக்கா ஆக்சுவல் தேவன் அவங்களுக்கு கொடுத்த லேண்ட் இல்லைங்க. தேவன் அவங்களுக்கு என்ன லேண்டு கொடுத்தாரோ அது திருப்பி தேவன் கொடுத்து அவங்கள வந்து அசைக்க முடியாத ஒரு தேசமா ஆக்குவாரு. அப்போ உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் இவர் தான் மெய்யான தேவன் அப்படின்றத உணர்வாங்க. கூடிய சீக்கிரம் இது நடக்க போகுது. எப்படி சொல்றோம்னாக்கா, இன்னைக்கு இஸ்ரேல்ல நடக்கின்ற காரியங்களை பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 50 கண்ட்ரிஸ் மேல அவங்களுக்கு விரோதமா இருக்கிறாரு. ஆனா தேவன் அவங்க கூட இருக்கிறதுனால அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியல இல்லைங்களா. தேவன் அவங்கள நாட்ட போகின்றார், அது யாருமே வந்து தடுக்க முடியாது. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, உலகத்துக்கு ஒரு சமாதானம் வரும் அப்படின்ட்டு தீர்க்கதரிசன வசனம் இருக்குதுங்க. மெசையா வந்தா ஏற்றடி இருக்காது, ஒப்ரேஷன் இருக்காது, கவலை கண்ணீர் கஷ்டங்கள் எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் வந்து அவர் நீக்கி போடுவாருன்ட்டு இருக்குது. அது நடந்துச்சான்னு பாத்தீங்கன்னாக்கா நடக்கலங்க. நடக்குமா? நிச்சயமாக நடக்கும். அவர் ஆளுகையை ஆரம்பிச்சா நிச்சயம் நடக்குங்க. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2-4, ஐசையா சாப்டர் 2, 2-4. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும்.
எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் நமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பர்வதங்களில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்த வேதமும் எருசலேமில் இருந்த கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாக ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தையும் கற்பதில்லை. பாத்தீங்களா, வார் இருக்காதுங்க, சமாதானமா இருப்பாங்கன்ற வசனம் இருக்குதுங்க. இது நிறைவேறலையே. ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லா பிரச்சனைகளாவே இருக்குது. இது நிச்சயமா நிறைவேறுங்க. இயேசு கிறிஸ்து ராஜபாரம் ஆரம்பிக்கிறோம், அப்பதான் வந்து நடக்கணும் இல்லைங்களா? அவர் ராஜபாரம் பண்ணாம எங்க சமாதானம் வரும் இல்லையா? இதுவும் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. ஆனா இஸ்ரவேல் ஜனம் இதை வேற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. ஏசாயா 9 6-7, ஐசையா சாப்டர் 9 6-7. கிறிஸ்துமஸ்க்கு வந்து ஃபேமஸான வசனம் இதுங்க, எல்லாருக்கும் ஃபேவரட்டான வசனம் கூட. இதை கூட வந்து தப்பா புரிஞ்சுக்கினாங்க. அது எப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கும். பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில பிறந்தார் இல்லைங்களா? அப்போ கர்த்தத்துவம் அவர் தோள் மேல இல்லைங்க, ராஜபாரம் அவர் தோள் மேல இல்ல. ஏன்னா அவர் ராஜபாரம் பண்ணியிருந்தா யாரும் அவர் மேல கை வச்சிருக்க முடியாதுங்க இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்தது நம்மளுக்காக ஜீவனை கொடுப்பதற்காக. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராகியம் இதை செய்யும். பாத்தீங்களா, அவரு ராஜபோரம் பண்ண ஆரம்பிச்சாக்கா சமாதானத்துக்கு முடிவில்லைன்ட்டு வசனம் இருக்குதுங்க. இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா சமாதானம் இல்லை அப்படின்ட்டு. சோ முதலாம் வருகையில இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் ராஜாவாக அவர் உட்காரலையே. ராஜாவாக உட்காரத்துக்கு ஆளுகை செய்வதற்காக முதலாம் வருகையில அவர் வரலங்க, மீட்கும் பொருளாக வந்தாருங்க. அநேகருக்கு அவருடைய ஜீவனை கொடுக்கும்படி தான் வந்தாரு. இதையும் புரிஞ்சிக்காம இருக்கிறாருங்க. ஜெகரியா 9-10. ஜெகரியா சாப்டர் 9:10. எபிராமின் நின்று ரதங்களையும் எருசலேமின் நின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன், யுத்த வில்லும் இல்லாமல் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். பாத்தீங்களா, அவர் என்ன பண்ணுவாருங்களா, ஜாதிகளுக்கு சமாதானத்தை கூறுவார் அப்படின்ட்டு இருக்குதுங்க. இது அப்படியே லிட்டரலா அவர் வந்தவொடனே இதெல்லாம் பண்ணிடுவாருன்ட்டு எடுத்துக்கினாங்க. அப்படி இல்லைங்க, அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குதுங்க. டூவல் ப்ராஃபஸின்ட்டு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு வசனத்துல இருக்கிற சில விஷயங்கள் சில காலகட்டத்திலையும், இன்னொரு விஷயங்கள் வந்து இன்னொரு காலகட்டத்திலையும் நிறைவேறும். இப்படிதான் வந்து இயேசு கிறிஸ்துவ பத்தி இருக்கின்ற தீர்க்க தரிசன வசனங்கள் லிட்டரலா எல்லாமே ஒரே காலகட்டத்துல நடந்துரும் நினைச்சதுனால தான் இவ்வளவு குழப்பங்க. இன்னைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவ மெசையான்னு இஸ்ரேல் ஜனம் ஏற்றுக்கொள்ளாததுக்கு முக்கிய காரணம் இதுதான். மீகா 4:1-4, மீகா சாப்டர் 4:1-4. இதுல 3-4 வசனங்கள் மட்டும் பார்க்கலாங்க. அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. பாத்தீங்களா, யாருமே வந்து ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் சண்டை கூட போக மாட்டாங்க, யுத்தங்கள் செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாவே அந்த ஒரு டெண்டன்சி இருக்குதுங்க இல்லைங்களா? அமெரிக்காவுக்கு சைனா பார்த்தா ஆகுறது இல்லை, இந்தியாவுக்கு பாகிஸ்தானை பார்த்தா ஆகுறது இல்லை, இந்த மாதிரி சொல்லிட்டே போலாங்க. ரஷ்யாவுக்கு யுக்ரைன் பார்த்தா ஆகுறது இல்லை. எப்படா சண்டை போடலாம் அப்படின்ட்டு. இஸ்ரேல சொல்லவே தேவையில்லைங்க. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் அது ஓயாத ஒரு பிரச்சனையா இருக்குது. கூடிய சீக்கிரம் அதை வந்து தேவன் ஓய பண்ண போகி. சங்கீதம் 72-7, சாம் சாப்டர் 72:7, அவருடைய நாட்களில் நீதிமான் சேவிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். பாத்தீங்களா, எவ்வளவு நாள் வந்து சந்திரன் இருக்கிறதோ அது வரைக்கும் சமாதானம் இருக்கும். இயேசு கிறிஸ்து ராஜபாரத்தை ஆரம்பிச்சிட்ட பிறகு அவர் ராஜபாரம் சுரு பண்ணாதான் சமாதானம் வரவங்க, இல்லைன்னா கிடையாது இல்லைங்களா? இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னாக்கா எல்லாமே ஒரே காலகட்டத்தில் நடந்துரும்ட்டா. அப்படி இல்லைங்க சகோதர சகோதரி. சோ இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. சங்கீதம் 72:14, சாம் சாப்டர் 72:12-14. மெஸ்ஸையா வந்து எப்படி உலகத்தை ஆளுகை செய்வார் அப்படின்றதுக்கு வசனங்க. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளிமையானவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவர்களுடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கும். பாத்தீங்களா, எளிமையானுக்கு சாதகமா
வந்து இவர் இருப்பாரு, அவங்கள ரட்சிப்பாரு, அவங்கள யாருமே வந்து கொடுமைப்படுத்த மாட்டாங்கன்ட்டு இருக்குதுங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது ஏன் இது நடக்கல அப்படின்ட்டு தாங்க. கூடிய சீக்கிரம் நடக்க போதுங்க. அதுக்கு தான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இவ்வளவு செய்தவருங்க. கிட்டத்தட்ட 90% பைபிள்ல சொல்லியிருக்கிற ப்ராபசிஸ் நிறைவேறிச்சு. இன்னும் கொஞ்சம் தான் நிறைவேறலைங்க. அதுவும் தேவன் வந்து நிச்சயமாக செய்வாருங்க. இவ்வளவு பண்ணவருக்கு இது பண்ண முடியாதுங்களா? அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணுங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய ஞானம் வந்து வேர்ல்டு ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். மெஸ்ஸியா வந்துட்டான்ட்டு இருக்குதுங்க வசனம். இல்லைங்களா? எல்லாரும் ஒரே தேவனை வந்து ஆராதிப்பார்கள். இது ஏன் நடக்கல அப்படின்ட்டு இன்னொரு கொஸ்டின். இதுவும் பாத்தீங்கன்னாக்கா 2வது வருகையில நடக்கக்கூடிய காரியம்தான். ஜெகரியா 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஜெகரியா சாப்டர் 14:9. அப்பொழுது கர்த்தர் பூமி அனைத்துக்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாட்களில் ஒரே கர்த்தர் இருப்பார். அவருடைய நாமம் ஒன்றாய் இருக்கும். பாத்தீங்களா? ஒரே ஒன்றாய் இருக்கும். உலகத்துல இருக்கிற அனைவருமே தேவனை மட்டும்தான் வர்ஷிப் பண்ணுவாங்கன்ட்டு இருக்குதுங்க. சரிங்களா? இது இயேசு கிறிஸ்துவின் ராஜபாரம் ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு நடக்கக்கூடிய காரியம். இல்லைங்களா? இதுக்கும் ஒரு காலகட்டம் இருக்குதுங்க சகோதர சகோதரி. இதெல்லாம் வசனத்தை வந்து தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் அவங்களோட புரிதல் இருக்குது. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9வது வசனம், ஐசாயா சாப்டர் 11:9. என் பரிசுத்த பர்வதெங்கும் தீங்கு செய்வரும் இல்லை, கேடு செய்வரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகின்ற அறிவினால் நிறைந்திருக்கும். பாத்தீங்களா? பூமி அனைத்துமே கர்த்தரோட அறிவினாலே நிறைந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்றாருங்க. இதுவும் வந்து இயேசு கிறிஸ்து வந்து செய்ய போகின்ற காரியம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். ஐசாயா சாப்டர் 2:2-3. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். பாத்தீங்களா? வழிகளை போதிப்பாருன்ட்டு இருக்குது. எப்போ? இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையில தாங்க. எல்லா ஜனங்களும் இஸ்ரேலுக்கு போவாங்க. அங்க சத்தியத்தை வந்து கத்துக்க போறாங்க. இஸ்ரேல் வந்து வேர்ல்டுக்கு சென்டரா இருக்காங்க. எருசலேம் வந்து கேபிட்டல் சிட்டியா இருக்க போதுங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு. தேவன் அப்படிதான் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. இல்லைங்களா? அங்க வந்து எல்லாரும் சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளுவாங்க. நாம் அவர் பாதைகளில் நடப்போம் வாருங்கள் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். கர்த்தருடைய வசனம் அங்கதான் வெளிப்பட போதுங்க. அங்கதான் எல்லாரும் வந்து போக வேண்டியதா இருக்கும். இது தேவனுடைய திட்டம் கூடிய சீக்கிரம் நிறைவேற போதுங்க. ஜெகரியா 8ஆம் அதிகாரம் 22-23. ஜெகரியா சாப்டர் 8:22-23. அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடுவோம், கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுவோம் வாருங்கள். பாத்தீங்களா? எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுவாருங்க? எருசலேமுக்கு வந்துட்டு தேவனை ஆராதனை பண்ண போறாருங்க. ஜெபம் பண்ண போறாங்க. அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியரில் 10 மனுஷர் ஒரு யூதருடைய வஸ்திரங்களை பிடித்துக்கொண்டு, தேவன் உங்களோடு இருக்கின்றார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடு கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கின்றார். இன்னைக்கு இஸ்ரேல் ஜனத்தை பார்த்தா யாருக்கு ஆக மாட்டேங்குதுங்க. அவங்கள பார்த்தா எல்லோரும் புறக்கணிக்கிறாங்க, அருவருக்குறாங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல அப்படி இருக்காதுங்க. எல்லோருமே வந்து இஸ்ரேல் ஜனத்துக்கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா தேவனுடைய பிரசன்னம் அங்க இருக்கிறத உணர்வாங்க. தேவனுடைய சத்தியம் அங்க வெளிப்படுறத உலக ஜனங்கள் அனைவருமே வந்து அறிந்து கொள்வாங்க. தேவனை வந்து அங்க ஆராதனை செய்வாங்க. அப்படிதான் வந்து தேவனுடைய திட்டமே இருக்குதுங்க. சங்கீதம் 86ஆம் அதிகாரம் 9வது வசனம், சாம் சாப்டர் 86:9. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். எப்போ? இயேசு கிறிஸ்து ராஜபாரம் ஆரம்பிக்கணுங்க. அப்பதான் எல்லா ஜாதிகளும் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் இட்டு வாயினால் அறிக்கையிட்டு தேவனை வந்து ஆராதனை பண்ணுவாங்க. அது வரைக்கும் கிடையாதுங்க. சரிங்களா? இதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது. அதுக்குதான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கிறோங்க. எல்லாரோட ஹோப்பும் அதுதான். கூடிய சீக்கிரம் அது நடந்தால் உலகத்துக்கே ஒரு சந்தோஷமான விஷயங்க சகோதர சகோதரி. சமாதானம் வரப்போகுதுங்க. மலாக்கியா 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். மலாக்கி சாப்டர் 1:11. சூரியன் உதிக்கின்ற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கின்ற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்தை தூபமும் சுத்தமுமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கின்றார். பாத்தீங்களா? எல்லா ஜாதிகளுக்குள்ளும் தேவனுடைய மகத்துவமா இருக்கும். எப்ப தெரியுங்களா? நம்மளுடைய ராஜாதி ராஜா ராஜபாரம் ஆரம்பிக்கணும். இன்னைக்கு இஸ்ரேலுக்கு விரோதமா அநேக ஜாதிகள் வந்து வார் பண்ணணும்னு காத்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள வந்து அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அந்த வார்ல இஸ்ரேல் ஜெயிச்சுட்டா
அப்போ தெரியுங்க யாரு மெய்யான தேவன். இவர்தான் மெய்யான தேவன்னுட்டு எல்லோரும் வாயில அறிக்கையிட போறாருங்க. அப்பதான் இயேசு கிறிஸ்து வரப்போகின்றார். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மெஸ்ஸையா வந்து தாவீதின் சிங்காசனத்துல உட்கார்ந்திருந்து ராஜாவாரம் பண்ணுவாருன்ட்டு தீர்க்கதரிசன வசனம் இருக்குதுங்க. இதுவும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையில நடக்க போகின்ற காரியம்தான். இஸ்ரேல் ஜனம் வந்து லிட்ரலா எடுத்துக்கினாருங்க. அவர் வந்த உடனே ராஜாவா உட்கார்ந்துடுவாரு. வேற எந்த ராஜ்யங்களும் உலகத்துல இருக்காது. அப்ப வந்து ரோம் ராஜ்யம் இருந்துச்சு இல்லைங்களா? அந்த ரோம் ராஜ்யத்தை ஒண்ணு இல்லாத பண்ணிடுவாருன்ட்டு தான் நினைச்சாரு. ஆனா அவர் அப்படி பண்ணல. இது ஒரு முக்கிய காரணங்க. எரேமியா 23ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ஜெரேமியா 23:5 and 6. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழுப்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். பாத்தீங்களா? ஒரு நீதியின் கிளை எங்கத்துல இருந்து வரப்போகுதுனாக்கா, தாவீதின் வம்சத்துல இருந்து. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் ராஜரீகம் பண்ணாருனாக்கா, நீதியும் நியாயத்தையும் வந்து நடப்பிப்பாருங்க இந்த பூமியில. அது கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும். பாத்தீங்களா? இன்னைக்கு இஸ்ரேல் ரட்சிக்கப்படலங்க கம்ப்ளீட்டா. அவங்களுக்கு விரோதமா இத்தனை ஜனங்கள் இருந்தும் ஒன்னும் பண்ண முடியல. காரணம் தேவன் கூட இருக்கிறாருங்க. அத வந்து இஸ்ரேல் ஜனமும் உணர போறாங்க, மற்ற ஜாதிகளும் உணர போறாங்க கூடிய சீக்கிரம். அப்ப எல்லோரும் ஆச்சரியமா பார்க்க போறாங்க. இவங்க பின்னாடி யாரு இருக்கிறாங்க? ஓ, இவருதான் மெய்யான தேவன். இவங்க கூட இருந்ததுனால தான் இஸ்ரேல் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்ட்டு கூடிய சீக்கிரம் எல்லாரும் வந்து உணர போறாருங்க. அவருக்கு இடும் நாமம் நமது நீதியா இருக்கின்ற கர்த்தர். பாத்தீங்களா? அவர் வந்து யாருங்க? நீதியா இருக்கின்ற கர்த்தர் என்னும் நாமம். இது கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. இசைக்கேல் 37ஆம் அதிகாரம் 24வது வசனம். இசைக்கேல் சாப்டர் 37:24. என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். பாத்தீங்களா? இந்த தாசனாகிய தாவீது யாருங்க? இயேசு கிறிஸ்து. அவர்தான் வந்து ராஜாவா இருக்க போகின்றார். அவர்கள் எல்லோருக்கும் ஒரே மெய்ப்பர் இருப்பார். அவர் எல்லோருக்கும் மெய்ப்பராக இருப்பார். அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவளியின்படி செய்து. பாத்தீங்களா? இன்னைக்கு அப்படி இல்லைங்க. அவங்க இயேசு கிறிஸ்து ராஜபாரம் ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு அவருடைய நியாயங்கள்லாம் நடக்காருங்க. தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து அவங்க வந்து நடக்க. இதுவும் கூடிய சீக்கிரம் நடக்க போதுங்க சகோதர சகோதரி. எல்லோரும் பார்க்கத்தான் போறாங்க சகோதர சகோதரி. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1-5. ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு தளிர் தோன்றி அவன் வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். பாத்தீங்களா? ஈசாய் என்னும் அடிமரம்ன்றாருங்களா? ஜெஸ்ஸி யாருனாக்கா தாவீதோட அப்பாங்க. அந்த வம்சத்துல இருந்து வராருங்க இயேசு கிறிஸ்து. அவர் வந்து எப்படி ஆளுகை செய்வார் அப்படின்றதுதான் இங்க இருக்குதுங்க. அவருக்கு தேவன் வந்து ஆவியை கொடுத்திருந்தாரு. எப்படிப்பட்ட ஆவினாக்கா, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் வெள்ளனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தின் அருளும் ஆவியையும், கர்த்தருடைய ஆவியானவர் அவள் மேல் தங்கி இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயத்திருக்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவருக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் கவசத்தால் துர்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியா இருக்கும். பாத்தீங்களா? நீதியா வந்து வழி நடத்துவாருங்க. எந்த வழியில சந்ததியில இருந்து வராருன்னு பாத்தீங்கன்னாக்கா, தாவீதின் சந்ததியில வந்து உலகத்தையே இவ்விதமாக ஆளுகை செய்ய போகின்றார் கூடிய சீக்கிரம். இது வந்து நடக்க போதுங்க. தேவன் வந்து தாவீது ராஜாக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தாருங்க. அது வந்து 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12-16 வரைக்கும் பார்க்கலாங்க. 2 சாமுவேல் chapter 7 12-16ல உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின் உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழுப்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். உன்னுடைய சந்ததியை நம்ம வந்து நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கனாக்கா, சாலமன் பத்தி தான் தேவன் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. சாலமன் பத்தி பேசலங்க. இயேசு கிறிஸ்துவ பத்தி தான் தேவன் இந்த வாக்கு தத்தத்தை சொல்றாரு. அதை தெளிவா படிக்கும் போது நம்ம நல்லாவே தெரியும். அடுத்த வசனத்திலேயே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அவன் என் நாமத்துக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். இது கூட சாலமன் மாதிரியே இருக்குது. ஆலயத்தை கட்டுறது சாலமன் தானே? அப்படி இல்லைங்க, இல்லைங்களா? அழியாத ஒரு ஆலயத்தை பத்தி தேவன் இங்க பேசிட்டு இருக்கிறாரு. அவன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன். பாத்தீங்களா? சாலமோனுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் இருந்துச்சா? சாலமோனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவனுக்கு விரோதமா பாவம் பண்ணிட்டாரு. அவருக்கு வயசாகும் போது தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பான பாவங்களை செய்தாருங்க. அந்நியம் ஸ்திரீகளை வந்து மணக்கிறது, அவங்களுக்காக கோயிலை கட்டுறது, இந்த மாதிரி அருவருப்பான காரியங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க.
இங்க யார பத்தி தேவன் பேசிட்டு இருக்கிறாருனாக்கா இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்குன்றத பத்தி தான் இங்க சொல்றாருங்க. சோ இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்துல தான் வருவாருங்க, ராஜாவாக உட்காருவாருங்க. எப்போனாக்கா அவருடைய இரண்டாவது வருகையிலங்க. அடுத்து ஏன் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவ மெசையான்னு ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. மெசையா நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துவார் அப்படின்ட்டு தீர்க்கதரிசன வசனம் இருக்குது. அது நம்ம பார்க்கலாம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஐசையா சாப்டர் 42:21. கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். பாத்தீங்களா, வேதத்தை என்ன பண்ணுவார்னாக்கா முக்கியப்படுத்தி அப்படின்ட்டு இருக்குங்க. He will magnify the law and make it honorable. மகிமை உள்ளதாக்குவாருன்ட்டு இருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தலையா அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து போல ஞாபகத்தை மகிமைப்படுத்தினவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. 100% எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாரு. அதனாலதான் அவருடைய ஜீவனை தேவனுக்குன்னு ஒப்பு கொடுக்க முடிஞ்சது. இல்லைன்னா ஒப்பு கொடுக்க முடியவே முடியாதுங்க. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருங்க, நான் நிறைவேற்றவே வந்தேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க நியாயப்பிரமாணத்தை. இடையில யூதருங்க தான் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய சௌகரியத்துக்கு நியாயப்பிரமாணத்தை மாற்றிட்டாருங்க. நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணிட்டாங்க இல்லைங்களா. அவங்களோட கலாச்சாரத்துக்கு ஏற்ற விதமாக, அவங்களுடைய ட்ரெடிஷனுக்கு ஏற்ற விதமாக மாத்திக்கினாங்க. அதுக்கு விரோதமா தான் இயேசு கிறிஸ்து பேசினாருங்க. இது அவங்களுக்கு தப்பா பட்டுச்சுங்க. இன்னைக்கு வரைக்கும் அது அவங்களுக்கு தப்பாவே இருக்குதுங்க. அதை ஆராய்ச்சி பண்ணி கூட பார்க்க மாட்டேன்றாங்க இயேசு கிறிஸ்து சொன்னது சரியா தவறு அப்படின்னு. அடுத்தது ஏன் இயேசு கிறிஸ்துவ மெசையான்னு அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லைனாக்கா, மெசையா உயிர்த்தெழுதல் நடக்கணும் அப்படின்ட்டு தீர்க்கதரிசன வசனங்கள் இருக்குதுங்க. இது கூட நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய இரண்டாவது வருகையில தான் நடக்கணுங்க. முதலாவது வருகையில நடக்கிற மாதிரி இல்லை. சோ இவங்க அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது ஏசாயா 26ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல பாக்குறோங்க. ஐசையா சாப்டர் 26:19. மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்கள் கூட எழுந்திருப்பார்கள். பாத்தீங்களா, எல்லாரும் எந்திரிச்சு வருவாங்க அப்படின்ட்டு ரிசரக்ஷன் பத்தி இருக்குதுங்க தீர்க்கதரிசன வசனம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம பார்த்தோம்னாக்கா, மார்த்தால் இயேசு கிறிஸ்துவ பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாருங்க. கடைசி நாளில அவன் உயிர்த்ததுல வருவான் அப்படின்றது எனக்கு தெரியும் ஆண்டவரேன்றாருங்க இயேசு கிறிஸ்துவ பார்த்து. பாருங்க, ரிசர்வேஷன் பத்தி அவங்களுக்கும் நம்பிக்கை இருந்துச்சுங்க. தானியேல் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், டானியல் சாப்டர் 12:2ல பூமியின் தூளிலே நித்திரை பண்ணியிருக்கிறவர்களாகிய அநேகர் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் இழுத்து எழுந்திருப்பார்கள். பாத்தீங்களா, இந்த நம்பிக்கை இவங்க கிட்ட நிறைய யூதர்கள்கிட்ட அந்த நம்பிக்கை இருந்துச்சுங்க. மெசையா வந்தா உயிர்த்தெழுதல் நடக்கும் அப்படின்ட்டு. இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகையிலே அப்படி நடக்கல. கொஞ்சம் சில மிராக்கல்ஸ் பண்றாருங்க. சில பேரை உயிர்த்தெழுதல்ல கொண்டு வராருங்க. ஆனா அது பெருசான இம்பாக்ட கிரியேட் பண்ணல ஜனங்க மத்தியில. அதுதான் இங்க நம்ம அப்படி ஒரு பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தி இருந்தா இஸ்ரவேல் ஜனர் அனைவருமே இயேசு கிறிஸ்துவ மெசையான்னு ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க. சில பேர் மட்டும் தான் ஏற்றுக்கொண்டாங்க. காரணம், பழைய ஏற்பாடுல இதே போல எலிஜா தீர்க்கதரிசி ஒரு ரிசரக்ஷன் பண்றாருங்க, எலிஷாவும் பண்றாரு. சோ அந்த மாதிரி இதுவும் ஒரு மிராக்கல் நினைச்சுன்னு விட்டுட்டாங்க இல்லைங்களா. இவர்தான் மெசையான்ற நம்பிக்கை நிறைய பேருக்குள்ள வரலங்க சகோதர சகோதரி. ஓசியா 13ஆம் அதிகாரம் 14வது வசனம், ஓசியா சாப்டர் 13:14. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே. பாத்தீங்களா, ஐ வில் ரான்சம் தம் அப்படின்றாரு இல்லைங்களா. சோ இது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையில நடக்க போகின்ற விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மெசையா வந்துட்ட பிறகு எந்த ஒரு துன்பங்களும் அடக்குமுறைகளும் அநீதிகளும் இந்த உலகத்துல இருக்காது, எல்லாமே ஒழிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு அவங்க நினைச்சாருங்க. ஆனா அது அப்படி நடக்கல. ஏன்னா இதுவுமே இயேசு கிறிஸ்து ராஜபாரம் ஆரம்பிச்ச பின்புதான் அது நடக்கணுங்க. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஐசையா சாப்டர் 11:4. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோளால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். பாத்தீங்களா, அவர் நீதியை நிலைநாட்டுவார் அப்படின்ட்டு இருக்குதுங்க. ஏழைகளின் பக்கம் அவர் நிற்பாரு அப்படின்ட்டு இருக்குதுங்க. இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில நடக்க போகின்ற காரியம்தான். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல கூட பாக்குறோங்க. ஐசையா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். பாத்தீங்களா, மரணமே இல்லாத பண்ணிடுவாருங்க. அதுவும் இயேசு கிறிஸ்து வந்த பின்புதான் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து, பாத்தீங்களா, யாரோட கண்ணிலையும் கண்ணீர் துளியே வராதுங்க. இன்னைக்கு இருக்குதுங்க, இஸ்ரவேல்லே இருக்குது கண்ணீர் துளி இல்லைங்களா. கண்ணீர் யாவையும் தேவன் நிச்சயமாக துடைப்பார் இயேசு கிறிஸ்து மூலியமாக. தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். பாத்தீங்களா, கர்த்தர் சொன்னா அது அதுவே அப்படியே நடக்குங்க இல்லைங்களா. சோ எல்லா கஷ்டங்களையும் அவர்
அவர் வந்து நீக்கி போட்டுருவாருங்க தேவனுடைய ராஜ்யத்துலங்க. செகரியா 9ஆம் அதிகாரம் 10வது வசனம், எப்ராமில் இருந்து ரதங்களையும் எருசலேமில் இருந்து குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன், யுத்தம் வில்லும் இல்லாமல் போகும், அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார், அவருடைய ஆளுகை ஒரு சமுதிரம் தொடங்கி மறு சமுதிரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை பரியந்தமும் இருக்கும். பாத்தீங்களா, அவருடைய ராஜபுரம் பூமி ஃபுல்லா இருக்குங்க, பூமி ஃபுல்லா சமாதானமா இருக்குங்க. அதுதான் மீனுங்க. கவலை, கண்ணீர், கஷ்டம், வியாதிகள் இருக்காது. யாருமே வந்து ஊனமுற்றோரா பிறக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து வந்த பின்புதான் அது வந்து நடக்குங்க. இது சரியா புரிஞ்சிக்காததுனால தான் இயேசு கிறிஸ்துவ அவங்க வந்து மெசையான்னு ஏற்றுக்கொள்ளவில்லைங்க. தேவனுடைய மாபெரும் கிருபையினால அவரோட பரிசுத்த ஆவியை கொடுத்து இந்த விஷயத்தை தேவன் நமக்கு புரிய வைத்திருக்கின்றார். அவருடைய நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் நெக்ஸ்ட் பார்ட்ல இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கலாங்க. ஏன் வந்து இயேசு கிறிஸ்துவ அவங்க வந்து மெசையான்னு ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றதுக்கு காரணங்கள். சரிங்களா? தேங்க்யூ சோ மச். ஆமென்.